அவங்களோட 3 இயர்ஸ்லேருந்து சன் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் சார் கிட்ட. இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு பர்சனலாக நான் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னன்னா, ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ். நான் வந்து ஹெல்த் இஷ்யூக்காக தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், என்னோட பேக் பெயின்காக தான் வந்தேன். அப்போ இருந்த மைண்ட் செட் வந்து இதுலேருந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடியுமா, என்னால் நார்மலாக இருக்க முடியுமா, நார்மல் ஒர்க் பண்ண முடியுமா. இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. என்னை விட ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள விட நான் பெட்டர் ஹெல்த்தில் இருக்கேன். எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது என் ஹெல்த்துக்காக இன்வெஸ்ட் பண்ண ஒரே விஷயம் வந்து இந்த சன் ஸ்போர்ட்ஸில் நான் ஜாயின் பண்ண விஷயம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் செகண்ட் வந்து என் பசங்க அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் என்ன பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின். கிளாஸ் இருக்கு கிளம்பணும். ஃபஸ்ட்டு சொல்கிறது, அம்மா கிளாஸ் இருக்கு கிளம்பிடணும். 6 மணிக்கு கிளாஸ்னா 5:30 எழுதலாம், 5:45 எழுதலாம். அம்மா பாலெல்லாம் வேணால் நான் கிளாஸுக்கு கிளம்பணும். ஃபஸ்ட்டு பேஷன் பிடிச்சிருக்கு. செகண்டு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபோர்த்து, அம்மா நான் இதை பண்ணணும், சார் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாரு. இது எல்லாமே. அண்ட் இங்கே மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சாரோட கைடன்ஸால். அண்ட் நிறைய டீம்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் நல்லா சாரோட பிளெஸிங்ஸில் பண்ணணுன்றது என்னோட விஷயம். இங்கே இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு சின்ன அட்வைஸ் ஒரு ரிவ்யூனா எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கிறது 3 விஷயம். ஒன்று உங்களோட ஏஜ், செகண்டு உங்ககிட்ட இருக்கிற டைம், தேர்ட் அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சார். இந்த 3 விஷயத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும்